بسم الله الرحمن الرحيم. عن عائشة رضي الله عنها أخبرته أنه استأذن على النبي صلى الله عليه وسلم رجل فقال ائذنوا له فبئس ابن العشيرة أو بئس أخو العشيرة. فلما دخل الآن له الكلام فقلت له يا رسول الله قلت ما ثم أننت له في القول فقال أي عائشة إن شر الناس منزلة عند الله من تركه أو ودعه الناس اتقاء. இந்த ஹதீஸ் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வீட்டில் இருந்த அந்த சமயத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுங்க என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த கூட்டத்தார்களே இவர்தான் மிகவும் மோசமானவர், மிகவும் கெட்டவர் என்பதாக சொன்னாங்க. ஆனா வீட்டிற்குள் வந்ததற்கு பின்னால எல்லாரிடத்திலையும் பேசுவதை போன்று அவரிடத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினாங்க. கெட்ட மனிதர் என்பதாக சொன்னாங்க. ஆனா எல்லாரிடத்திலையும் எப்படி பேசுவாங்களோ அதே போல அவரிடத்திலையும் பேசினாங்க. அவர் போனதற்கு பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அந்த மனிதரை பற்றி இப்படியெல்லாம் நீங்க சொன்னீர்கள், ஆனால் அவர்களோடு நீங்க கனிவாகவும் மிகவும் பணிவாகவும் பேசினீங்க என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா அவர்களே, மக்கள் யாருடைய அருவருப்பான பேச்சுக்களிலிருந்தும் தங்களை காத்து கொள்வதற்காக அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறாரோ அவரே இறைவனிடத்துல தகுதியில் மிகவும் மோசமானவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸினுடைய கருத்து என்ன? மனிதர் அவர் மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும், அவருடைய தவறுகள் செய்து கொண்டிருந்தாலும், அவரிடத்துல பாவச் செயல்கள் இருந்தாலும், அவரிடத்துல பேசுதல் நம்மளை நாடி வரும் பொழுது, நம்மிடத்துல அவர் வரும் பொழுது அவரிடத்துல நாம் வெறுப்பையோ கோபத்தையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களிடத்துல மிகவும் நளினமான முறையில நீங்கள் பேசுங்கள், கனிவாக அவர்களிடத்துல பேசுங்கள். அவருடைய பேச்சு உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தினாலும் நீங்கள் அவரிடத்துல பேசும் பொழுது கனிவாக பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொன்னது, அவரிடத்துல எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் தீயவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்துல இன்முகத்துடன் பேசுதல், அவர்களிடத்துல நடந்து கொள்ளுதல் என்பது ஒரு மூமின்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஒரு மூமினுடைய நற்பண்பாகவும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் தீய செயலுக்காக உள்ளத்தளவில் வெறுப்பு நமக்கு இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அவர்களிடத்தில் நாம் பழகுதல் என்பது, அன்பை செலுத்துதல் என்பது, அவர்களிடத்தில் நம்ம பேசுதல் பழகுதல், இது அவருடைய தீமையிலிருந்து அதை வெளியாக்கி கொண்டு வந்துவிடும். அவருடைய தீமைகள் நம்முடைய வெறுப்பாக இருந்து நாம் ஒதுங்கி போனோம்,
அவரவே நம்ம பார்க்கல, அதற்கு சலாம் சொல்லவே இல்லை, அவர் சலாம் சொன்னாலும் நம்ம பதில் சொல்லல, கண்டுகொள்ளாமல் போய் கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவர் திருந்துவதற்கோ பாவச் செயல்களிலிருந்து விடுபடுவதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஆகையினாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் திருந்தணும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்க அவர்களிடத்துல வெறுப்பை காட்டாம பழகுங்க. அவரிடத்துல உங்களுடைய வெறுப்பையோ உங்களுடைய கோபத்தையோ அவரிடத்துல நீங்க காட்ட வேண்டாம். மாறாக அவர் நீங்க செய்யக்கூடிய காரியத்தின் மூலமாக அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அல்லது அச்சம் ஏற்பட்டு உங்க மேல உள்ள கண்ணியத்துல உங்க மேல உள்ள மரியாதையில அவர் அந்த தவறிலிருந்து மீண்டு வருவதற்கு அது காரணமாக இருக்கும். ஆகையினால நீங்க அவரிடத்துல வெறுப்பை காட்டாதீர்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சில நேரத்தில் தீயவர்கள் நல்லவர்களாக மாறி விடுவார்கள். தீயவர்கள் தீயவர்களாகவே இருந்து கொண்டிருக்க மாட்டாங்க. தீமை என்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செயல், அது போயிடும் அல்லது இருக்கும். ஆனால் அவர் ஒரு மனிதாபிமானம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, காபிர்கள் இருக்கிறாங்க, இறை மறுப்பாளர்கள், பல தெய்வ வழிபாடு உடையவர்கள், அவர்களை மறுப்பதல்ல, அவர்களுடைய செயல்களை நாம் மறுப்பது. அவர்களை வெறுப்பதல்ல, அவர்களுடைய செயல்களை வெறுப்பது. மனிதனை வெறுக்குதல் என்பது இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் ஹராமானது, பிடிக்காதது, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அந்த செயலை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அந்த செயல் வெறுப்பிற்குரிய செயலை தவிர அந்த மனிதர் நல்ல மனிதர் தான், திருந்துவார், வாய்ப்புகள் உண்டு, அல்லாஹ் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பான். ஆகையினால் அவர்களிடத்தில் நீங்க பழகுதல் என்பது கனிவோடு பழகுங்க. அவருடைய செயலை நீங்கள் குறித்து காட்டுங்க. அவருடைய பாவச் செயலை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கடமையும் உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த செயலை நீங்கள் கோடிட்டு காட்டுவது. மாறாக அந்த மனிதரை வெறுப்பதல்ல, எல்லா மனிதர்களிடத்திலையும் பழகுவதை போன்று நீங்கள் அவர்களிடத்துல பழகுங்க. அப்படி பழகும் பொழுது உங்களுடைய பழக்கம், நற்பண்பு, நீங்கள் பழகக்கூடிய விதம், அவரிடத்துல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த உபகாரம், அந்த இரக்கத்தன்மை நிச்சயமாக அவரை மாற்றி அமைத்துவிடும். ஆகையினால அவரை நீங்கள் வெறுக்காதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களிடத்திலையும் சகஜமாக அவர்கள் பேசுவார்கள். அவருடைய கூட்டத்தாரிடத்துல அவர் கெட்ட மனிதராக இருந்திருக்கலாம், தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர் நம்மிடத்துல வரும் பொழுது நம்முடைய குணத்தை அவற்றை காட்டணுமே தவிர அவருடைய குணம் நம்மிடத்துல பிரதிபலிச்சிருக்க கூடாது. அவர் பாவம் செய்கிறார் என்பதற்காக வேண்டி அதே கண்ணோட்டத்தில் அவரை பார்ப்பது, அதே முக பாவனையிலே அவரிடத்துல நாம் பேசுவது, அதே எண்ணத்திலே அவரிடத்திலே நம்ம பார்ப்பது என்பது கூடாது. மாறாக நம்முடைய நன்மைகளும் நம்முடைய நற்பண்புகளும் நம்முடைய அந்த இரக்க குணமும் கருணையும் அவரிடத்துல ஏறும் பொழுது, அவரிடத்துல உள்ளே நுழையும் பொழுது நிச்சயமாக மாற்றங்களை காண முடியும். எந்த ஒரு மனிதரும் மனிதர்களுடைய எதிரான பேச்சுக்களை கொண்டு எதிராளிடத்துல ரியாக்ஷன் என்பது உண்டாகும். ஆகையினால நாம் பேசக்கூடிய பேச்சு, பழகக்கூடிய பழக்கம், இதுல நிச்சயமாக நம்மை அவர் எவ்வளவு போற்றுகிறாரோ அவர் குறுகிய காலத்தில் தன்னை மாற்றிக் கொள்வார். தீமையிலிருந்தும் பாவச் செயல்களிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வார். பெரிய பெரிய மனிதர்களுடைய, நல்ல மனிதர்களுடைய பழக்கங்கள் நிச்சயமாக பாவிகளையும் பாவம் செய்யக்கூடியவர்களையும் அது தடுத்து நிறுத்திவிடும் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களிடத்திலையும் சகஜமாக பழகிக் கொள்ளுங்கள் என்பதாக கூறினார்கள். அல்லாஹ் பாகுபாடின்றி சகஜமாக நம்முடைய பழக்கத்தின் மூலமாக திருந்தக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.